அவங்களோட மொபைல் ஃபோன்ஸை கொஞ்சம் சைலண்ட்ல போடும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்குவோம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையின் பெருமையை கூறாது எவ்வாறு இவ்விழாவினை தொடங்குவது? இதோ பரிபாடலின் வழியே. மாமதுரை போற்றுவோம். உலகம் ஒரு தட்டிலும் மதுரையை மட்டும் மற்றொரு தட்டிலும் வைத்து புலவர்கள் அறிவெனும் தராசில் நிறுத்து பார்த்தனர். அதில் உலகம் அனைத்தையும் வைத்திருந்த தட்டுதான் எடை குறைவானதால் மேலே சென்றது. அப்படிப்பட்ட பெருமையை உடையது மதுரை மாநகரம் என்கிறது பரிபாடல். ஆனால் உலகெங்கும் புலம்பெயர்ந்து பரவி வாழக்கூடிய நம் தமிழ் மக்கள் தாங்கள் வாழும் ஒவ்வொரு பகுதிகளிலும் இடம் பொருள் ஏவல் மறந்து ஊருக்கொரு நாட்டுக்கொரு மதுரையை உருவாக்கி தமிழ் கலை இலக்கிய நிகழ்வுகள் மூலம் பட்டி தொட்டி எங்கும் தமிழ் மணக்க செய்துள்ளனர் என்பதில் எள்முனையளவும் மிக இல்லை. உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தமிழ் வாழும், தெருவெல்லாம் மதுரை வாழும். அத்தகைய பெருமை மிகு மாமதுரையில் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்து நாம் இன்று தமிழால் ஒன்று கூடியுள்ளோம். வாசிப்பு என்பது நூதன அனுபவத்தை உண்டாக்குகிறது. புத்தகம் படிக்கும்போது நூலின் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு சேர நம்மை அந்த நூலிற்குள் இழுத்துச் செல்கிறது. நாம் வாசிக்கும் ஒவ்வொரு நூலும் அதன் தனி உலகில் நம்மை வாழ வைக்கிறது. சில நூல்களோ அடடா அதற்குள் முடிந்து விட்டதே என அதன் உலகத்தில் மேலும் வாழ மனதை ஏங்க வைக்கிறது. அத்தகு ஒவ்வொரு நூலும் ஒரு உலகம். உங்களுக்கு தெரியும், சின்னஞ்சிறு கருந்துளையிலிருந்துதான் இந்த பேரண்டம் உருவாகியுள்ளது. இது அறிவியல் உணர்த்தும் உண்மை. 2022ஆம் ஆண்டில் அத்தகு சின்னஞ்சிறு கருந்துளையாக ஒரு குழந்தையாக உருவாகி தவழ்ந்து நடந்து இதுவரை 70க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பித்து, அதாவது 70க்கும் மேற்பட்ட தனித்தனி உலகங்களை உருவாக்கி வீரநடை போட்டு கொண்டிருப்பதுதான் நமது பேரண்டம் கேலக்சி. அது மட்டுமல்ல, மாதாந்திர வாசகர் வட்ட கூட்டமாக அமீரகத்திலும் மதுரையிலும் மாதந்தோறும் விண்மீன் மாத இதழ், தினம் ஒரு நூல், தினம் ஒரு கட்டுரை என தொடர்ந்து காணொளிகளை வெளியிட்டு அன்றாடம் தமிழோடு பயணிக்கும் நமது அன்பு அண்ணன் பாலாஜி பாஸ்கரன் அவர்களின் சீரிய முயற்சியினால் வீரநடை போட்டு கொண்டிருக்கிறது நமது கேலக்சி. இத்தகு மாபெரு நிகழ்வில் நமது கேலக்சி சார்பாக இன்று 7 நூல்களை வெளியிட இருக்கிறோம். இங்கு வருகை புரிந்திருக்கும் தமிழ் இலக்கிய ஆர்வலர்களை வரவேற்று வரவேற்புரை ஆற்ற அன்பு அண்ணன் செழியனை அழைக்கிறோம்.